சொப்பா இப்பெல்லாம் கண்ணு பளிச்சுன்னு தெரியுது. மாப்பிள டேய் என்ன காலையில் இந்த பக்கம் மச்சான் இப்போதான் கேள்விப்பட்டேன். அதுக்குள்ளேயுமா? அம்மா தான் சொன்னாங்க. அம்மாக்கு எப்படா தெரியும்? டேய் நீ இப்படி பண்ணுவ நினைச்சு கூட பார்க்கலடா. டேய் என்னடா பண்ணேன்? வயிற்ற கலக்குறது கட்டாதான் நான் போயிட்டு இருந்தேன். அதுக்குள்ள உனக்கு தெரிஞ்சுன்ற அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்ற. ஏய் அது இல்லடா, எனக்கு ஏதோ பொண்ணு பார்க்குறியாமே. ஆமாண்டா, என் சொந்தக்காரங்க தான் சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், நல்ல பையன் தான், பொண்ணு தான் சொல்லுங்கன்ட்டு முடிச்சிடலாம். இந்த வருஷம் கலந்து முடிச்சிடலாம். பரவாயில்ல. எங்கள் அம்மா கூட இந்த வருஷம் போட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்கிறாரு. ஆனால் நீ தான் இந்த வருஷமே பண்ணிடணும்னு சொல்றியா மச்சான்? மச்சான் மேலே உனக்கு அவ்வளோ பாசமாடா? பாசம்தான். சரி, பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கானாங்க, சீக்கிரம் கிளம்பி போய் பார்த்துடுவோம். சரி மச்சான் சரி மச்சான் சரி மச்சான், நான் போய் கிளம்பி வந்துடுறேன். ஏங்க இந்த காலத்துல இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா? மயிர ஃப்ரெண்ட்ஷிப்பு. நான் மட்டும் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி போனிட்டு அடி வாங்கணும், அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதுதான் எதாவது 10 கட்டி வச்சா அவனுக்கு அந்த அடி வாங்கி ஸ்கூலுக்கு போகல. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே